கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தேவாதி தேவனுக்கும் சபை போதகருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயம் பெரிதாக இருப்பது முக்கியம் இல்லை. எவ்வளோ பெரிய ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ நம்முடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன், ஆமேன். ஸோ தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது ஃபேன் இருக்குதா, ஏசி இருக்குதா, நல்ல சாஞ்சிக தூண் இருக்குதா, சேர் இருக்கா இப்படின்னு பார்க்காதீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை தேடி வரும்போது அந்த பிரசன்னத்தின் மகிமை உங்களையும் என்னையும் நிரப்ப சித்தமுள்ளதாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேரத்தை வீணாக்க விரும்பலை. எனக்கு ரொம்ப பேசாது எக்கோவா. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவும் சபையும். இதை நான் ரெடி பண்ண உட்காரும்போது இது ரொம்ப பெரிய காரியமாக இருந்துச்சு. ரெண்டாவது, இது ஒரு பைபிள் டீச்சர் பிரசங்கம் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அது ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஈஸியாக அதை புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது ஆண்டவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை, ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ அதை தான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே. வெரி குட், குட் ஃப்ரைடே. ஆனால் இங்கிலீஷில் ஒரு காரியம் இருக்குது, குட், பெட்டர், பெஸ்ட். குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ நான் இப்படியா சொல்லுவேன், இது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பெஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ பெஸ்ட்னா ரொம்ப உயர்ந்தது. அதனால் இது பெஸ்ட் ஃப்ரைடே. ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால் இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான நாளாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஓகே, ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய மெசேஜுக்கு நேராக போகிறேன். சபை. ஸோ சபை என்பது ஒரு கட்டிடமோ இல்லை ஒரு பிரிவோ கிடையாது. ஸோ வேதத்தின் அடிப்படையில் சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாக பார்க்கப்படுது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாக பார்க்கப்படுது. ஸோ இது சாதாரண கட்டிடத்தை யாரோன்னா கட்டிடலாம், சரியா? சாதாரண கட்டிடத்தை சபை யாரோன்னா கட்டிடலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற அவயங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது. நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ நேரத்துக்கு எத்தது போல் நான் வசனத்தை சொல்கிறேன், அதை மட்டும் வாசிங்க. சபையை யாராலும் கட்ட முடியாது, ஆனால் ஆண்டவருடைய சரீரத்தை யாராலும் அசைக்க முடியாது. நாம் ஆண்டவருடைய சரீரத்தின் அவயங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் மரித்து அது உயிர்த்தெழுந்த சரீரமாய் இருப்பதனால நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற அவயங்களாக மாற்றப்பட்டுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட அனைவருமே கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சபையில் அநேக வேறுபாடுகள் இருக்கிறான். ஸோ நீங்கள் எந்த சர்ச்சை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சிஎஸ்ஐ, நான் ஆர்சி, நான் இசிஐ, நான் பெண்டிகாஸ். ஸோ இப்படி அநேக வேறுபாடுகள் இந்த உலகத்தில் இருக்கலாம் சபையில். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றே ஒன்று தான், அது கிறிஸ்துவின் சபை. ஸோ அவருடைய பார்வையில் கிறிஸ்துவின் சபை. ஆனால் மனிதர்களுடைய பார்வையில் அநேக வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த வேறுபாடுகள் அப்போஸ்தலர் காலத்திலேயே ஆரம்பிச்சிச்சு. அங்கே கேட்கும்போது ஒருத்தர், நான் அப்போல்லோவை சேர்ந்தவர் என்றும் நான் பவுலை சேர்ந்தவர், அங்கேயே என்ன பண்ணுச்சு, சபையில் வேறுபாடுகள் ஆரம்பித்தது. ஸோ அதுதான் பாரம்பரியமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றே ஒன்று தான், நீங்களும் நானும் இயேசுவின் சபை, கிறிஸ்துவின் சபையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஸோ சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தாலும் இந்த அவயங்கள் எல்லாத்தையுமே எது கட்டுப்பாட்டில் வைக்கிறது தெரியுமா? தலை. வாசிங்க எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 1:23. ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் கொண்டு. அப்போ கிறிஸ்து யாரு? சபைக்கு தலையா இருக்கிறார். ஸோ ஒரு சரீரத்தில் தலை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் அப்படின்னு, அதே போல சபை என்ற சரீரத்திற்கு இயேசு தலையா இருக்கிறார். அந்த சபைக்கு இயேசு ரொம்ப
முக்கியம். தலை எல்லா சரீரத்தில் இருக்கிற அவயங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறது. ஒரு தலை சொன்னாதான் கை தூக்க முடியும், தலை சொன்னாதான் நடக்க முடியும். இன்னைக்கு உலகத்தார் அநேகரை தலையா கொண்டாடிட்டு இருக்காங்க. புரிஞ்சவங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு யாரு தலை? தோனி. நடிகர் தலை அஜித்குமார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அஜித்குமார் பைபிள் வாசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு அறிக்கை சொன்னார், என்னை யாரை இனி தலைன்னு கூப்பிடாதீங்க, அஜித்குமார் அஜித்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு. அதுலேருந்து அவர் வாபஸ் வாங்கிட்டார். ஸோ ஒருவேளை அவர் பைபிளை வாசிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி செய்தி அவர் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த உலகமும் மனிதர்களும் மற்றவர்களை தலையாய் கொண்டாடி கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவாகிய நாம், கிறிஸ்துவின் சரீரமாகிய அவயங்களாய் இருக்கிற நாம் கிறிஸ்துவை சபையின் தலையாக கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று இல்லைனாக்கா, சபை அப்படின்னு ஒன்று இல்லைனாக்கா, நாம் அநேக முறை நான் கிறிஸ்துவம் என்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு ஏற்படுறோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையும் சபையும் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னா நம்மலாம் என்ன பண்ணியிருப்போம்? நான் கிறிஸ்துவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மக்கிட்ட வந்திருக்கோம். ஏன்னா சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், சபை ஒன்று இருப்பதனால, நான் ரட்சிக்கப்படுறதுனால சர்ச்சு. இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பெயர் கிறிஸ்தவர்களாக, சண்டே கிறிஸ்டியன்ஸாக நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா, வாரத்தில் அந்த 5 நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று இல்லைனாக்கா நம்ம சபைக்கு வந்திருக்கவே மாட்டோம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சபை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் தான் சபையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். முன்னாடியே சொல்லிட்டேன், இது நம்ம சபையை குறித்து இல்லை. இந்த கதை சபை குறித்தில் ஒரு கற்பனை, ஆனால் நடக்குது, உண்மை. ஒரு சபை போதகர் ரொம்ப துக்கமாக உக்காத்துருந்தாராம். என்னுடைய சபையில் எந்த ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றமும் இல்லையே, எந்த ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கமாக மனமுடைந்து உக்காத்துட்டு இருந்தாராம். அப்போ அங்கே ஒரு காட்சியை பார்த்தாராம். ஒரு எறும்பு கூட்டம், ஒரு 4-5 எறும்பு கூட்டம் ஒரு சக்கரை கட்டி என்ன பண்ணிச்சான், இழுத்து கொண்டு இருந்துதான். ரொம்ப நேரமாக முயற்சி செஞ்சு பார்த்தா அந்த சக்கரை கட்டி என்னது, அந்த இடத்த விட்டு நகரவே இல்லையா. இந்த போதகருக்கு ஒரே ஆச்சரியமா, அது என்னடா இது, இவ்வளோ இந்த எறும்பு கூட்டம் முயற்சி பண்ணுதானா, இந்த சக்கரை கட்டி நகரவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான் அந்த எறும்புங்க எல்லாமே சேர்ந்து ஒன்றா இழுக்கல, அதுக்கு ஒரு பக்கம் இழுத்துருந்தது. ஸோ அப்போ தான் சபை போதகருக்கு தெரிஞ்சுதான். ஸோ சபையில் ஒரு மனம் இல்லை அப்படின்னாக்கா சபையுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஸோ சபையில் எழுப்புதல் ஒரு மனம் இல்லைனாக்கா சபையில் எழுப்புதலை பார்க்க முடியாது. அண்ட் அந்த எல்லா எறும்பும் சேர்ந்து ஒரே பக்கம் இழுத்துட்டு போச்சு அப்படின்னாக்கா அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த சக்கரை கட்டியை எடுத்து போய் சேர்த்துருக்கலாம். ஆனால் அதால் சேர்க்க முடியும். ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம், எல்லா மனநிலைமையும் வேற வேற இருந்தது. சபையில் அப்படி தான் இருக்குது. எல்லாருடைய மனநிலைமையும் வேற வேற மாதிரி இருக்குது. அதனால தான் சபையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்க. அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார். சபைக்கு விரோதமாக எழும்பும்போது அங்கிருந்த கூடியிருந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டு, அது எத்தனை பேர் இருந்தாங்க சரி, எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரு மனதோடு ஜெபித்தாங்க. அங்கே ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவை அங்கே பார்க்க முடியுது. ஆனால் இங்கே எவ்வளோ கூட்டமாக சேர்ந்து ஜெபித்தாலும் அங்கே ரிசல்ட் கிடைப்பதில்லை. ஏன்? நம்ம ஒரு மனமாக ஜெபிப்பதில்லை, ஒரு மனம் இல்லை சபையில். அதனால தான் ஆவிக்குரிய வளர்ச்சியும் சரி, மற்ற காரியங்களிலும் சரி, ஆசீர்வாதத்தை சபைகளில் காண முடியல. நான் நம்ம சபையை சொல்ல, இன்னைக்கு அநேக சபைகள் அப்படி தான் மாற்றப்பட்டிருக்கிறது, ஒரு மனம் இல்லாத சபைகளாக. ஸோ ஒரு மனதோடு செயல்படும் போது நிச்சயமாய் நம்ம சபையிலிருந்து இந்த செங்கல்பட்டுக்கு, இந்த தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ தான் என்னுடைய மெசேஜுக்கு நான் போகிறேன். சரி, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஸோ சபை, இயேசு சபையில் என்ன செஞ்சார்? ஒரு 3 காரியத்தை சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வேகமாக வாசிப்பாங்க. லூக்கா 4:16. தம்முடைய வழக்கத்தின்படியே
ஓய்வு நாளின் ஜெப ஆலயத்திற்கு போனார். இங்க இயேசு தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் அன்றைக்கு எங்க போறாரு? சபைக்கு போறாரு, சர்ச்சுக்கு போறாரு. ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் ஓய்வு நாள் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்குமா? ஸோ கிறிஸ்துவனுடைய வழக்கம் என்னது? சண்டே ஆனா சர்ச்சுக்கு போனா. இன்னைக்கு நிறைய பேர் சபை கூடி வருதுல விட்டு விடுறோம், சபைக்கு வராம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இயேசு இங்க என்ன பண்றாரு? தன்னுடைய வழக்கத்தின்படி சபைக்கு போகிறவராய் இருந்தார். நம்ம எல்லாருக்குமே கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் ஒன்று வந்துச்சு. சபையை விட்டுட்டோம், மறந்துட்டோம். ஆனால் எப்படியோ சபையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆன்லைனில் உங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு நாங்கள் என்ன பண்ணோம்? ஆன்லைன் டெலிகாஸ்ட் பண்ணோம். ஆனால் அதில் பார்த்தவங்க ஒரு வாரத்தில், அந்த வாரத்தில் பார்த்தவங்க 20-30 பேர் தான். சபை கூடி வருதுல விட்டுட்டீங்க. ஸோ என்னதான் கோவிட் வந்து சபை மூடப்பட்டிருந்தாலும் உங்கள் வீடுகளை சபைகளாய் மாற்றி இங்கே எடுக்கிற பிரயாசத்தை உங்களுக்கு எப்படியாவது போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணோம். அந்த ரிசல்ட்டை நம்ம சபையில் பார்க்க முடியல. அந்த லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. யார் யாரெல்லாம் அந்த வாரம் பார்த்தா, யாரோடைய மொபைலில் ஆக்டிவாக இருந்தது, சண்டேவை அலட்சியமாய் செய்த நாட்கள், அந்த 1.5 வருஷம். நிறைய பேர் கேட்கணும்னா இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகிறோன்னா அது சண்டேவாக இருக்காது. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? அன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போகலன்னா அன்னைக்கு சண்டேவாகவே இருக்காது. நம்ம ப்ராக்டிக்காக சொல்ல கேட்டிருப்போம், சரி நீங்கள் சண்டே மாதிரியே இல்லையே, ஏன் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டீங்க? என்னுடைய வாழ்க்கையில் ஒரே நாள் நான் சர்ச்சுக்கு போகாத நாள் என்னுடைய குழந்தை சண்டே பிறந்தா. அதனால் அன்றைக்கி மட்டும் நான் சர்ச்சுக்கு போகல. மற்ற எல்லா நாட்களும் ஸோ இங்கேருந்து சொல்கிறேன், சர்ச்சுக்கு போகாத நாட்களே இல்லை. சண்டே எப்போ வரும், ஆண்டவர் எப்போ ஆராதிக்கலான்னு ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கும் நிறைய ஜனங்க அப்படி இருக்கிறீங்க. சண்டே எப்போ வரும், தேவனை போய் எப்படி ஆராதிக்கலாம்? ஏன் சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா, உங்களால் வீடுகளில் உங்களால் ஆண்டவர் விடுதலை ஆராதிக்க. எத்தனை பேர் வீடில் கையை தட்டி சத்தமாக கையை தட்டி ஆண்டவர் சத்தமாக ஆராதிச்சிருக்கீங்க? இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் வீட்டில் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க பைத்தியக்காரனா பார்க்கலாம், என்னடா அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சபையில் அதை செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் அப்படி பைத்தியக்காரனா பார்க்க மாட்டான். ஆண்டவரை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறான் பாரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சபைக்கு வரணும். வீட்டில் ஆராதிக்கலாம் ஓகே, ஆனால் சபையில் ஆராதிக்கிற மாதிரி உங்களால் வீட்டில் ஆராதிக்க முடியாது. ஸோ ஆண்டவர் தன்னுடைய வழக்கத்தின்படி சபைக்கு போகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு சபைக்கு போவதை வழக்கமாய் கொண்டிருப்பது போல இயேசுவின் சரீரங்களாக மாற்றப்பட்ட நாமும் எல்லா சண்டேவும் எல்லா சபை கூடி வரும்போதும் ஆலயத்துக்கு போவதை வழக்கமாய் மாற்றிக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அடுத்தது லூக்கா 4வது அதிகாரம் 20வது வசனம். உட்கார்ந்தார். ஸோ வாசித்து முடிச்சு அவர் என்ன பண்ணாரு? சபையில் உட்கார்ந்தார். அதே வரேன் திரும்பவும். இன்னைக்கு நம்மள நிறைய பேரால சபையில் உட்கார முடியல. கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ண முடியல? உட்கார முடியல. சபையுடைய ஒழுங்குன்னு ஒன்று இருக்கு. சபையில் உட்காரணும். சபையில் என்ன பண்ணணும்? உட்காரணும். ரொம்ப நீட்டாக அழகாக உட்காருவதை முதல்ல சொன்ன ஆலயத்துக்கு வருவதை வழக்கமாய் மாற்றிக்கொள்ள விட 2வதுக்கு வந்தாக்கா உள்ள உட்காரணும். மார்க் 6:40 வாசிங்க. மார்க் 6:40. அப்படியே வரிசையாய் 100 பேராய் 50 பேராய் உட்கார்ந்தார்கள். இது சம்பவம் வேற. ஆனா ஆண்டவர் உட்காருவதில் ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி உட்காரணுமா? வரிசையாய் ஒழுங்கா உட்காரணுமா. ஸோ இங்கேருந்து நான் பார்க்கும்போது, இங்கேருந்து நான் பார்க்குறேன், இங்கே எல்லாரும் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு வரிசை இல்லை. சபையில் வரிசையாய் உட்காரணும். ஸோ ஆண்டவர் இங்கே உட்காருவதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எப்படி உட்கார சொல்கிறாரு? வரிசையாய் உட்கார சொல்கிறாரு. ஒரு சபையில் நல்லா கவனிங்க, சபையில் எப்படி உட்காரணும் தெரியுமா? முதல்ல சிறு பிள்ளைகள், அடுத்தது வாலிபர்கள், அடுத்தது ஆண்கள் பெண்கள், அதுக்கு அடுத்தது வயசானவங்க, அதுக்கு அடுத்தது தான் குழந்தை வச்சிருக்கவங்க. ஸோ இதுதான் சபையில் உட்காருகிற ஒழுங்கு.
ஸோ இது ஒழுங்காக ஆயிடுச்சு அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கும். நீங்களும் உட்கார்ந்து கேட்பீங்க. உட்கார்வதற்கு பொறுமை இருக்கும். சரியா? ஸோ ஆலயத்தில் இயேசு என்ன பண்ணார்? வருந்தார், அங்கே அவர் உட்கார்ந்து இருந்தார். ஸோ ஆலயம் ரொம்ப முக்கியம், சபையில் உட்கார்வது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது லூக்கா 2வது அதிகாரம் 46வது வசனம். 2:46. தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். இங்க ஆண்டவர் அவர் பெரிய ஒரு கடவுள், அவருக்கு போதனை தேவையில்லை. ஆனாலும் அங்க என்ன பண்றாரு? அவரு சபை நடுவில் உட்கார்ந்து போதகர் பேசுகிறதை கேட்டார். ஸோ மூன்றாவது, இயேசு ஆலயத்தில் போதகர் பேசுகிறதை என்ன பண்ணாரு? கேட்டார். இன்னைக்கு நம்மள ஆராதனையில் உட்கார்றோம், பாடல் வேலையில் உட்காரோம், ஆனால் பிரசங்கம்னு வந்து நிற்கும் போது ஏந்து வெளியே போயிடுறோம். பிரசங்கத்தை அசட்டை பண்ற சபையாய் இருக்கிறோம். ஸோ ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்றதுக்கு இங்க வந்து நிற்கிறதுக்கு போதகர்கள் செய்கிற பிரயாசம், காத்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு இங்க வந்து உங்ககிட்ட பேசணும் நிற்கும் போது நீங்க எழுந்து வெளியே போயிட்டீங்கன்னா என்ன? ஆனால் அங்கே இயேசு எழுந்து வெளியே போல, இயேசு போதகர் பேசுகிறதை கேட்டார். போதகர் பேசுகிறதை கேட்டார். இங்க சபையில போதகர் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். வார்த்தை ரொம்ப முக்கியம். சபையில பேசப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இங்க பேசப்படுகிற வார்த்தைகளும் பிரசங்கமும் தான் நம்மளை உருவாக்கும். ஸோ என்ன உருவாக்கினது? இங்க சபையில பேசப்பட்ட வார்த்தை. ரொம்ப சின்ன வயசுல இருந்து இங்க சபையில வளர்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இங்க அநேக வார்த்தைகள் என்னை உருவாக்கி இருக்குது. இங்க நான் வந்து பேசுறேன் அப்படின்னா, ஸோ இங்க போதகர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதை கேட்டதுனால, எனக்கு சொல்லிக் கொடுத்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை கேட்டதுனால, ஸோ இன்னைக்கு கேட்பது ரொம்ப முக்கியம். சபையின் போதகருடைய பிரசங்கத்தை கேட்பது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 5:12-13 இப்படியா சொல்லுது. போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணிது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், போதும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களின் சொல்லை நான் கேளாமல் போனேனே. அவங்களுக்கு என்னவா? ஐயோ. அப்போ சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணோம்? உங்க வழக்கமாய் சபைக்கு வருவர்களாக இருக்கணும். வந்தாக்கா உள்ள உட்காரணும். உட்கார்ந்தா பிரசங்கத்தை கேட்கணும். சபை போதகரின் போதகத்தை கேட்கணும். ஒரு சில நேரம் போதகம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கடினத்தை நம்ம பார்க்காம அதில் இருக்கிற அற்புதத்தையும் அதில் இருக்கிற பிரசனத்தையும் நம்ம கேட்கும்போது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப பிரயோஜனமாய் மாறும். தேவனுடைய வார்த்தை ஒரு சில நேரம் போதகருடைய வார்த்தைகள் இங்கே பேசுகிற ஊழியர்களுடைய வார்த்தைகள் ஒரு நேரம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் அது தேவனுக்கிட்டேருந்து வருகிற வார்த்தை, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இங்கே உங்கள் செவிகள் அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி உங்கள் செவிகள் அடைக்கப்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை என்ன பண்ணுங்க, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நான் உள்ளே வந்தால் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி பிரசனத்தை உணர்ந்து பெற்றுக்கொண்டு தான் என்ன பண்ணோம்? திரும்ப போனோம். இயேசு போதகர் பேசுகிறத கேட்டார். ஸோ சரீரமாக மாற்றப்பட்ட நாம், ஒரு இயேசுவே பெரிய ஒரு போதகரே, வேதத்தின் நிறைய காரியங்களை தெரிந்த ஒரு ஆவியானவரே, ஆண்டவரே அங்கே உட்கார்ந்து அங்கே போதகர் பேசுகிறத கேட்கும்போது ஸோ நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஆமேன், அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இது என்னது? ஏற்கனவே நம்ம யூத்தில் நான் சொன்ன ஒரு காரியம். இது என்னது? சாரி, வேதாகமம். இது நார்மலாக இது என்னது? இது என்ன? ஒரு புத்தகம், சரியா? ஸோ இந்த புத்தகத்துக்கு ஏன் நூலுன்னு பேர் வந்துது? இந்த புத்தகத்தை நூலுன்னு கூட சொல்லலாம், நூலகம் மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு பேர் நூலுன்னு சொல்லிட்டு? சரி, உங்களுக்கு தெரிஞ்சுதாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஸோ நூல் ஒரு ஊசியோடைய காதில் கோக்கப்பட்டு கிழிந்த ஆடைகளை என்ன பண்ணுதான்?
தைக்க உதவுது. ஸோ அதே போல தான் இந்த நூல் கிழிந்த நம்முடைய இருதயங்களை தைப்பதற்காக உதவுது. ஸோ இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், ஒருவேளை இருதயம் கிழிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்களானால், சோர்வுற்று மனமுடைந்து உட்கார்ந்திருப்பீர்களானால், இங்கே பேசப்படுகிற இந்த புத்தகத்திலிருந்து பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய கிழிந்த இருதயங்களையும் அது தைக்க வல்லமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக மாற்றப்பட்ட நாம், கிறிஸ்துவின் சபையாக மாற்றப்பட்ட நாம், இயேசு சிம்பிளாக நிறைய விஷயத்தை செஞ்சார். இந்த 3 மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவும் சபையும் என்ற தலைப்பில் இயேசு கிறிஸ்து சபையில் என்ன செய்தார், இந்த 3 முக்கியமான காரியத்தை அவர் செய்தார். நாமும் இயேசுவை போல இதை கடைப்பிடிப்போமானால், சபையில் இந்த காரியங்களை கடைப்பிடிப்போமானால், நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் சபையாக மாற்றப்பட்டிருக்கிறோம், அவர் சரீரத்தின் அவயங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தலை இயேசு, அவருடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் மகிமைப்படுவராக. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நன்றி சொல்கிறேன். ஆமென்.